ஓம் சாந்தி. மற்ற விஷயங்களில் இருந்து மனதை விலக்கி ஒருமுகப்படுத்துவோம். உடலையும் மனதையும் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவோம். நான் ஆத்மா, ஞான ஸ்வரூபமான ஆத்மா. ஆன்மீக ஞானம் இப்பொழுது என்னுடைய புத்தியில் இருக்கின்றது. இந்த உலகம் இப்பொழுது கலியுகமாக இருக்கின்றது. மனித ஆத்மாக்கள் தமோ பிரதான நிலையில் இருக்கின்றனர். சக்தி இழந்த நிலையில் இருக்கின்றனர். ஆனால் நான் பாக்கியசாலி ஆத்மா. எனக்கு சுயம் பகவானே வந்து ஆன்மீக ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்னை சக்திசாலியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். முன்பு சூழ்நிலை எப்படியோ அப்படியே என்னுடைய மனநிலை இருந்து வந்தது. மனிதர்கள் எப்படியோ எவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ அதை பொறுத்து என்னுடைய மனநிலை இருந்தது. இந்த பற்றிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் எனக்கு இந்த ஆன்மீக பாதையில் மிக உயர்ந்த லட்சியம் இருக்கின்றது. ஓம் சாந்தி. சரி, நாம இப்பெல்லாம் ஆத்மாவின் அஷ்ட சக்திகளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நேத்து புலனடக்கும் சக்தி பத்தி பார்த்தோம். நேத்து பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க கொஞ்சம் ஞான சிந்தனை எல்லாம் செஞ்சீங்களா? ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம இன்னும் அந்த புலனடக்கும் சக்தி பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப ஆத்மாவோட ஒரு பிக்சர் நம்ம இங்க பாக்குறோம். ஆத்மானா ஒளி புள்ளிதான். ஆனா ஆத்மால இருக்கிற விஷயங்களை இங்க நம்ம காமிக்கிறோம். ஆத்மானாலே மனம், புத்தி, சமஸ்காரம். சமஸ்காரத்துல அந்த 7 குணங்கள், தெய்வீக குணங்கள், தெய்வீக சக்திகள் எல்லாமே இருக்கு. சோ நம்ம மேல் மனசுல எண்ணங்கள் நாள் முழுக்க 4 விதமான எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதுல உணர்வு பூர்வமான எண்ணங்களாக இருந்தால் அதை மனம் என்று சொல்கிறோம். ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்படி இருந்தா, அதாவது ஞானம் சார்ந்த எண்ணங்களா இருந்தா அதை நம்ம புத்தின்னு சொல்றோம். சோ எண்ணங்கள் மேல இருக்கு, உணர்வுகள் மனசோட அடியில இருக்கு, அதற்கும் கீழே விருத்தி. நம்ம மற்றவர்களை பற்றி, நம்மை பற்றி என்ன மாதிரி அபிப்பிராயம் வச்சிருக்கோம். சில பேருக்கு சூழ்நிலை மேல கூட எதிர்பார்ப்புகள் இருக்கும், சில அபிப்பிராயங்கள் இருக்கும். எனக்கு இப்படித்தான் நடக்கும், எனக்கு இப்படி நடக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள், அபிப்பிராயங்கள் எல்லாமே இருக்கும். சோ இதெல்லாம் நம்மளோட ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு. இப்ப நம்ம ஆன்மீக பாதையில போகும் பொழுது, சுய முன்னேற்றம் நம்முடைய நோக்கமாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் செக் பண்ணணும். நமக்கு உள்ள போய் என்னோட மனசுல என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, நான் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் ஆன்மீக முன்னேற்றம் என்பது நடக்கும். அப்போ நம்ம வெளியில ஏற்படுகிற அந்த நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம செய்கிற கர்மங்கள், நம்முடைய நடத்தை, அது எல்லாமே நம்ம பர்ஃபெக்ட் ஆக்கிக்கணும். அப்படின்னா நம்ம உள்ள போய் செக் பண்ணணும். இப்போ இந்த விருத்தி எப்படி இருக்கோ அப்படிதான் நம்முடைய கர்மங்கள் இருக்கும். சோ என்னுடைய நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். தவறான நம்பிக்கையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளாஸஸ்ல தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த நம்பிக்கைகளை நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஒரு பக்கம் ஞானத்தை கேட்டுட்டே இருக்கும், ஆனா பழைய நம்பிக்கை அப்படியே தான் இருக்கு அப்படின்னா அங்கே கர்மங்களில் மாற்றம் வராது.
அதே போல யார் மீதும் எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்கவே கூடாது. இவங்க இப்படிதான் நடக்கணும், இவங்க இப்படிதான் பேசணும். இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோன்றத மறக்க கூடாது. இப்போ நாம சங்கம யுகத்துல இருக்கிறோம். ஆனா அடிக்கடி கலியுகத்துக்கு போயிடக்கூடாது. சங்கம யுகத்துக்கு வந்துட்டோம்னா சங்கம யுகத்துல தான் தொடர்ந்து இருக்கணும். பழைய மாதிரியே கவலை, பயம், துக்கம், கோபம், அகங்காரம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு குணங்கள் வந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம கலியுகத்துக்கு போயிடுறோம்னு அர்த்தம். இது நாம சங்கம யுகத்துல தொடர்ந்து இருப்பதற்கான முயற்சி செஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா நம்மை தவிர உலகத்துல இருக்க மற்றவர்கள் கண்டிப்பாக கலியுகத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க மேல எப்படி நம்ம எதிர்பார்ப்புகள் வைக்க முடியும்? சோ ஆன்மீகம் அப்படின்னாலே சுயத்தை பார்ப்பது. வெளியில இருக்கிற மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க, வெளியில இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்து எனக்குள்ள என்ன மாறுபாடு நடக்கிறது, என்ன மாற்றங்கள் உள்ள வருது, இத நம்ம கவனிச்சு மாத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது எப்பொழுதுமே யார் கூட பேசினாலும் மற்றவர்களை பற்றி தான் நம்ம அதிகமா பேசுறோம். அவங்க பண்றது தவறாகவே இருக்கட்டும். ஆனா அதனால நான் என்னோட நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? அப்படி மாத்திக்கிட்டா நாம நம்முடைய சுயஸ்திதியில இருந்து நம்ம மாறிட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய லட்சியத்தை நம்ம அடையவே முடியாது. அதனால்தான் கண்டிப்பாக லட்சியம் வைங்கோன்னு சொல்றோம். லட்சியம் வைக்கலன்னா இந்த கிளாஸஸ் எல்லாமே வேஸ்ட். இது சும்மா ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு, கொஞ்ச நேரம் மனசு அமைதியா இருக்கும். ஆனா அதுல கிடைக்க வேண்டிய அந்த முழுமையான பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால கண்டிப்பாக நம்முடைய பார்வை எப்படி இருக்கு, நம்முடைய நம்பிக்கைகள் என்னவாக இருக்கு, நமக்கு எந்த மாதிரி இச்சைகள் இருக்கு, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, அபிப்பிராயங்கள் எப்படி இருக்கு, இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நெகட்டிவா இருந்தா நம்ம தயங்கவே கூடாது அதை மாத்திக்கிறதுக்கு. சோ இது மாதிரி நம்ம விருத்தியில வேலை பண்ணாலே போதும், நம்முடைய சமஸ்காரங்கள் மாற ஆரம்பித்து விடும். ஏன்னா நம்முடைய சமஸ்காரம் எப்படியோ அதுதான் நம்முடைய பாக்கியமாக மாறுகின்றது. சோ இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுதுப்பா. ஆ, சரி. அடுத்தது கர்ம விதி நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஆனா அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மத்துக்கும் அந்த கர்மம் என்ன குவாலிட்டியோ அத குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு. அதாவது கர்மம் அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் கர்மா அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லாமே கர்மம் தான். நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட கர்மம் தான். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்மம் தான். சோ எல்லாமே கர்மமாக இருக்குன்னா அது ஆர்டினரி கர்மமா இருந்தா ஆர்டினரி ரிசல்ட், பாசிட்டிவ் கர்மமா இருந்தா பாசிட்டிவ் ரிசல்ட், நெகட்டிவ் கர்மமா இருந்தா நெகட்டிவ் ரிசல்ட். நம்ம ரிசல்ட்ட பாக்குறோம். ஓகேங்களா? ரிசல்ட் நமக்கு தெரியுது. அப்ப அது நெகட்டிவாக இருந்தா உடனே ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவங்க என்கிட்ட இப்படி பேசுறாங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ரிசல்ட்ட பத்தி தான் யோசிக்கிறோமே தவிர அந்த ரிசல்ட்டுக்கான ஒரு கர்மம் நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்டோமே. இப்போ ஒரு புலி படுத்துட்டு இருக்கு, அது பாட்டு பேசாம படுத்துட்டு இருக்கு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதனுடைய வாலை மிதிச்சு விடுறோம். அப்ப அது கர்மமா இல்லையா? கர்மம். அப்ப அதற்குன்னு அப்ப அதற்குன்னு ஒரு விளைவு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இருக்கும். நம்ம இப்படி சொல்லக்கூடாது, நான் என்ன வேணுமிட்டேவா மிதிச்சேன், இல்லைன்னா சில பேர் நான் மிதிக்கவே இல்லைன்னு வேற சாதிப்பாங்க. நம்ம மிதிக்காமலா தூங்குற புலி எழுந்து நம்மள கடிக்க வருது? சோ இது போலதான் மனிதர்களும். ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் ரெண்டு விதமான குணங்களும் இருக்கு. தெய்வீக குணங்களும் இருக்கு, அசுர குணங்களும் இருக்கு. நாம எந்த குணத்தை அவங்களுக்கு விழிப்படை வைக்கிறோமோ அந்த குணம் அவங்களுக்கு வெளியில நம்மை அட்டாக் பண்ணதான் செய்யும். சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேவா? இதை நம்ம மறக்கவே கூடாது. இந்த ஒரு பாயிண்ட் நல்லா இத கூட ஒரு மந்திரம் மாதிரி நிறைய உள்ள ஜபிச்சுட்டே இருங்க. நம்ம செய்யற எல்லா கர்மத்துக்கும் ஒரு விளைவு உண்டு. அதனால்தான் நம்ம பிரம்மகுமாரியில சொல்லுவோம், கடவுளுக்கு பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா அவர் அன்பின் கடல், அவர் நமக்கு எந்த தண்டனையும் கொடுக்கறதே இல்லை. ஆனா நம்ம செய்யற கர்மத்துக்கு நம்ம பயப்படணும். ஏதோ பிறவியில ஏதோ கர்மம் செய்தேன், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இப்ப செய்யற கர்மம் கரெக்ட் தானா? அப்ப உடனே என்ன பதில் வரும்? நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல, நான் யாரையும் நிந்தனை பண்ணல. அப்படி இல்ல. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தவறான கர்மங்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறோம்.
இது ஞான ஒளியின் மூலமாக பார்க்கணும். ஞானம்ங்கிறதே வெளிச்சம்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஞான ஒளியின் மூலமா நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கர்மம் எப்படி இருக்கு, என்ன சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆள் பார்த்து, சமயம் பார்த்து, சூழ்நிலை பார்த்து அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப அதெல்லாம் பார்க்காம நான் பாட்டுக்கு எனக்கு தோணினதெல்லாம் பேசுறேன், எனக்கு தோணினதெல்லாம் செய்யறேன் அப்படின்னா அதுவும் கர்மம் ஆயிடுது இல்ல. அப்ப அதற்கான ரிசல்ட் நமக்கு வரத்தான் செய்யும். அதனால கர்மத்துக்கு பயப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம். சிவ பரமாத்மா நமக்கு ஒரு பொழுதும் தண்டனை கொடுக்கறது இல்ல. அவரு எது சரியான கர்மம் அப்படிங்கறத தான் சொல்லி தரார். சோ நமக்கு சரியான கர்மங்களை பற்றி கற்றுத்தராரு. அது ஒரு ஆன்மீக ஸ்டூடெண்டா நம்ம நினைச்சுக்கணும். இந்த படிப்பை சீரியஸா எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு சரியான கர்மங்கள் எது, தவறான கர்மங்கள் எது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நாம அதை சரி பண்ணிக்க முடியும். சோ லட்சியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் கூட நான் லட்சியம் செட் பண்ணவே இல்லை, எனக்கு என்ன லட்சியம் வைக்கிறதுனே தெரியல அப்படின்னா இதை என்னன்னு சொல்றது? இதை நம்ம அலட்சியம்னு தான் எடுத்துக்க முடியும். லட்சியம் வைத்தீங்கன்னா தான் கரெக்டா உங்களுக்கு அதை நோக்கி ஒரு பயணம் வரும். நீங்க இப்போ ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போவீங்களா என்ன? நீங்க போற இடத்துக்கு ட்ரெயின்ல போகணுமா, பஸ்ல போகணுமா, ஃபிளைட்ல போகணுமா, இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணணும்ல. எந்த இடத்துக்கு போகணும், எந்த ஸ்டேஷனுக்கு போகணும், எந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். அப்ப ஊருக்கு, எந்த ஊருக்கு போறோங்கிறது தெரிஞ்சாதானே இதெல்லாம் செய்ய முடியும். அப்ப நான் திருச்சிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதற்கு எதிர் திசையில இருக்கிற ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தா நான் திருச்சிக்கு போய் சேர முடியுமா? அதனால கண்டிப்பாக லட்சியம்னு ஒண்ணு இருக்கணும். லட்சியம் இருந்தால்தான் இந்த ஆன்மீக பயணத்துல கூட நாம விரும்பிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதனால கண்டிப்பா லட்சியம் வைங்க. லட்சியத்துக்கான சில சாய்ஸஸ் கூட உங்களுக்கு கொடுத்துட்டோம். கண்டிப்பாக அந்த லட்சியத்துல ஏதாவது ஒண்ண செலக்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க ஞானத்தை கத்துக்க கத்துக்க இன்னும் அழகான லட்சியங்களை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? இந்த லட்சியம் வைக்கும் பொழுதுதான் நம்ம சரியான திசையில பயணிக்கிறோமா அப்படிங்கறதே நமக்கு தெரியும். லட்சியமே வைக்கலனா எந்த டைரக்ஷன்ல போறோங்கிறது எப்படி தெரிய வரும்? எப்படி செக் பண்றது? நாம தான் அப்படியே ரேண்டமா போய் ஏதோ ஒரு பஸ்ல உட்காந்துட்டோமே. ஹம்? வடக்கு பக்கமா போறதுக்கு பதிலா தெற்கு பக்கமா போயிட்டு இருந்தா நடக்குமா காரியம்? சோ லட்சியம் வைத்தால்தான் சரியான திசையில் போக முடியும். அதற்கப்புறமா போற ஸ்பீடும் பார்க்கணும்ல. நம்ம போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீடும் கரெக்டா இருக்கணும். சோ சரியான வேகத்துல தான் போறோமா அப்படிங்கறதையும் நம்ம லட்சியம் வைத்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நாம இதுவரைக்கும் இப்ப பாருங்க, நம்ம இந்த ஞானத்தை கேட்டு சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் தான் ஆகுது. ஆனா இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்ல. அந்த வாழ்க்கை நாம இப்போ ஒரு லட்சியத்தை வச்சிருக்கோமே, அதற்கு துணை செய்யுதா இல்ல எதிர் திசையில போறோமா அப்படிங்கறத பார்க்கணும். ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை, எந்த மாதிரி பேசணும், என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம், அது எல்லாமே நம்முடைய லட்சியத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதுல கொஞ்சம் கூட அவமான உணர்வு, ஈகோ எல்லாம் எதுவும் பார்க்காம பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க பிசிக்கலாவே ஒரு ஊருக்கு போகணும்னு நினைச்சு கிளம்புறீங்க. ஆனா யாரோ உங்களை திசை திருப்பி விட்டுறாங்க, தப்பான ரூட்டுக்கு போயிட்டீங்க. இப்ப எதிரில ஒருத்தவங்க வராங்க, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஒரு ஊர் பேரை சொல்றீங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ரூட்ல போனீங்கன்னா நீங்க நினைச்ச ஊருக்கு போக முடியாதே. அப்ப நீங்க இல்ல இல்ல, நான் 2 நாளா இப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நான் நிறைய செலவு பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன், நான் என்னோட திசையை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது புத்திசாலித்தனமா? சொல்லுங்க. ஓகே. மேம். ஓகே. இப்ப நாம எந்த ஈகோவும் இல்லாமல், பரவாயில்ல, நான் இத்தனை காலமா இந்த ரூட்ல போயிட்டேன், நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் இப்பவாவது நான் ரூட்டை மாத்திக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இப்ப ஆரம்பிச்சோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய்விட முடியும். அதனால இங்க இந்த ஈகோ, அலட்சியம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆ. புரியுது புரியுது மேம். சரி, அடுத்தது நம்ம அஷ்ட சக்திகள் பத்தி
அந்த லிஸ்ட் பார்த்தோம். அதுல எல்லாருமே பகுத்தறியும் சக்தி வேணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த பகுத்தறியும் சக்தி என்பது என்ன? அதாவது புத்தி வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு இது சரி, இது தவறு, இது இப்படிதான் இருக்கணும், இதுக்கு இப்படிதான் செய்யணும், இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதெல்லாம் தானே பகுத்தறிவது. அப்போ புத்தி வந்து தன்னுடைய அந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும் அப்படின்னா மனசு வந்து ஃப்ரீயா இருக்கணும், மனசு சந்தோஷமா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? என் வீட்ல இருக்கவங்க என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, என்ன சந்தோஷமாவே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டாதானே, என்ன நல்ல விதமா ட்ரீட் பண்ணாதானே, அவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தாதானே என் மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, அஹ், அலையெல்லாம் ஓயட்டும் அதுக்கப்புறமா குளிக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது. அப்போ என்னுடைய மனதின் சாந்தி, என்னுடைய மனதின் மகிழ்ச்சி யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லுது? உனக்கு வேண்டிய எல்லாமே உனக்குள்ள இருக்கு, நீ மற்றவர்களை சார்ந்து இருக்காதே அப்படின்னு சொல்லுது. ஆன்மீகம் உண்மையில நம்மள சுதந்திரமாக்குது. ஓகேங்களா? அதனால அதனால்தான் நம்ம புலனடக்கும் சக்தி ரொம்ப முக்கியம். அதனால்தான் முதல் சக்தியாக அதை வச்சோம். சோ புலனடக்கும் சக்தி வருது, அதற்கப்புறமா நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வெளியேற்றி விடுகிறோம். நிறைய விஷயங்கள் நடக்குது, மற்றவர்களுடைய சமஸ்காரங்களை நம்மளால சகித்து கொள்ள முடிகிறது. மற்றவர்கள் யாராக இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படின்னு இந்த 4 சக்திகளும் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம மனசு வெளியில இருக்கிற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் அது நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எந்த விஷயத்தினாலும் அது பாதிக்கப்படவே படாது. அப்ப இந்த முதல் 4 சக்திகளும் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பகுத்தறியும் சக்தி வருமா வராதா? வந்துடும் மேடம். ஆஹ் அதனால்தான் பகுத்தறியும் சக்தியை கொண்டு போய் 5வது பிளேஸ்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த 8 சக்திகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 8 சக்திகளும் இருந்தால்தான் அந்த தெய்வீக குணங்கள் வெளிப்படும். சோ நாம சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இந்த பாயிண்ட்டுங்களை சொல்ல சொல்ல நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. உங்களால ஏத்துக்க முடியுதா இல்ல சந்தேகம் வருதா அப்படிங்கறத நீங்க இங்கேயே அதை தீர்த்துக்கோங்க. என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு ஆத்மா சுகம், சாந்தி, ஞானம், அன்பு இதால நிறைஞ்சிருக்கோ அதுதான் ஆரோக்கியமான ஆத்மா. இப்ப பாருங்க, இந்த உடம்பு வந்து கை நல்லா வேலை செய்யுது, கால் நல்லா வேலை செய்யுது, எவ்வளவு ஹைட்டோ அதுக்கேற்ற வெயிட் இருக்கு, ஒவ்வொரு உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்பும் சரி வெளி உறுப்பும் சரி நல்ல நிலையில இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அப்படின்னா தானே அது ஆரோக்கியம்னு சொல்லுவோம். அதே போல ஆத்மாவும், மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுல நிம்மதி இருக்கு, புத்தி தெளிவா இருக்கு, அதனால நல்லா பகுத்தறிந்து பார்த்து சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியுது. அஹ், சமஸ்காரங்கள் எல்லாமே உயர்ந்த சமஸ்காரங்களாக ஒரிஜினல் சமஸ்காரங்களா இருக்கு. அப்படின்னா அது ஆரோக்கியமான ஆத்மா. ஒருவேளை அஹ், சமஸ்காரங்கள் சரியா இல்ல, அவங்களுக்கு அடிக்கடி கோபம் வருது, சில பேருக்கு பொறாமை வருது, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, நிறைய அவமானப்படுத்துவாங்க, இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஆத்மா வலியில இருக்குன்னு அர்த்தம். எந்த ஆத்மா கோபப்படுதோ, பொறாமப்படுதோ, நிந்தனைகள் செய்யுதோ, அகங்காரம் அதிகமாக இருக்கோ, அந்த நெகட்டிவ் குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஆத்மா வலியில இருக்குன்னு அர்த்தம். இந்த லைனை புரிஞ்சுக்க முடியுதா, ஏத்துக்க முடியுதா? எஸ் மேம். புரிஞ்சுக்க முடியுது. ஆஹ் இந்த வலி வேதனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னோட சுயஸ்திதியில இல்ல ஆத்மா, தன்னோட ஒரிஜினல் நிலையில இல்ல. ஒரிஜினல் நிலையில இருந்து வெளியே வந்துட்டாலே, தள்ளி வந்துட்டாலே அது ஒரு நோய், அது ஒரு வலின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப உடம்போட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும்? அந்த ஒரு டிகிரி இருக்குல்ல, 98.4. அப்போ அந்த நார்மல் டெம்பரேச்சர் இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். 100க்கு போகுது அப்படின்னா என்ன? அது ஒரு ஆரோக்கியமற்ற நிலை இல்லையா? அது ஒரு நோய் இல்லையா? அதே போல ஆத்மா தன்னோட நிலையில இருக்கணும். அந்த ஞானம், அன்பு, அமைதி, தூய்மை இதெல்லாம் இருந்தாதான் அது சரியா இருக்குன்னு அர்த்தம். அதுல ஏதாவது குறைந்தால் கூட அந்த ஆத்மா வலியில இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ உடம்புக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. ஒரே விக்கலா வருது, நாக்கெல்லாம் வறண்டு போகுதுன்னா இட்ஸ் a பெயின் டு த பாடி. வயித்துல பசியா இருக்கு அப்படின்னா இட்ஸ் a பெயின் டு த பாடி. அதே போல ஆத்மாக்குள்ள உள்ள வந்து அன்பு குறைவா இருக்கு, மகிழ்ச்சி குறைவா இருக்குன்னா அந்த ஆத்மா வலியில இருக்குன்னு அர்த்தம். இத தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இத புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த புலனடக்கும் சக்தியை நம்மால பயன்படுத்த முடியும். ஓகேவா? இப்போ இன்னொரு கேள்வி வரும். எனக்கு மட்டும் வலி கிடையாதா? எனக்கு மட்டும் கஷ்டம் கிடையாதா? நான் கூட இப்பதானே ஞானம் கேக்குறேன். ரொம்ப சரியான கேள்வி. ஆனா என்ன, நம்ம பாக்கியசாலிகள் இல்லையா? இப்ப பரமாத்மா நமக்கு ஞானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். பரமாத்மா கூட நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை நம்ம சந்திக்கிறோம், பேசுறோம், பழகுறோம். அவருடைய அன்பு நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஞானம் மற்றும் அன்பினால நம்ம வலிய நாமளே குணப்படுத்திக் கொள்ள முடியும். பரமாத்மாவோட சக்தி, பரமாத்மாவோட அன்பினால நம்ம வலிய நம்மளால குணப்படுத்திக் கொள்ள முடியும். இத நம்புறீங்களா எல்லாரும்? ஆஹ் சோ இப்ப பரமாத்மா சொல்லி கொடுக்கிற விஷயங்களை நம்ம நம்பி அதை பயன்படுத்தணும். அப்பதான் ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த குணப்படுத்துதல்ங்கிறது நடக்கும். நமக்குள்ளேயும் கோபம் இருக்கு, நமக்குள்ளேயும் அகங்காரம் இருக்கு. இத முதல்ல நம்ம ஏத்துக்கணும். ஆமா, உள்ள இருக்கு. ஈகோ ஹர்ட் ஆகுது. யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே ஹர்ட் ஆகுது. அப்படின்னா நமக்கும் வலிங்க இருக்கு. ஆனா பரமாத்மாவோட ஞானமும் அன்பும், பரமாத்மாவோட கனெக்ஷன்ல போறோம்ல, இதனால நம்மளோட வலிகள் எல்லாமே நமக்கு ஆறும், குணமாகும். நம்முடைய நோய்கள் எல்லாமே குணமாகும். ஆனா மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால மத்தவங்க வந்து நம்ம வலிக்கு மருந்து போடணும், மத்தவங்க நம்மள சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே வைக்க வேண்டாம். நம்ம ரொம்ப கவனமாக இருந்தோம்னா, நம்முடைய முன்னேற்றத்தில் கவனம் வச்சோம்னா, அந்த புத்தியை யூஸ் பண்ணணும்ப்பா. அதற்கு இததான் ஞானத்தின் பாதைன்னு சொல்றோம்ல. ஞானத்தை யூஸ் பண்ணணும். ஞானத்தை யூஸ் பண்ண நம்ம புத்திசாலி ஆவோம். புத்திசாலி ஆத்மா ஒருபோதும் துக்கம் அடையவே அடையாது. இப்போ வெளியில நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு, நம்ம அதை சொல்லல. நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, நிறைய வெளி உலக விஷயங்கள்ல நிறைய ஞானம் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம அதை பத்தி பேசல. நம்ம ஆன்மீக ஞானம்ங்கிறது புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தோடு நம்ம நடந்துகிட்டோம்னா நமக்கு ஒரு பொழுதும் துக்கம் வரவே முடியாது. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இந்த அழறது, கண்ணீர் விடுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, இதெல்லாம் ரொம்ப சாஃப்டான விஷயம். நான் ரொம்ப சாஃப்ட், நான் ரொம்ப சென்சிட்டிவ், ஏதோ இது ரொம்ப பெருமையான விஷயம் நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நிஜமா பெருமைப்படுற விஷயமே கிடையாது. இது எல்லாமே நம்முடைய பலவீனங்கள். நாம எவ்வளவு சக்தியற்ற நிலையில இருக்கோங்கிறத இதெல்லாம் காமிக்குது. அஹ் அழறது, பயப்படுறது, இதெல்லாம் உலகத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை மனசுல விதைச்சிட்டாங்க. தைரியமா இருந்தா அது வந்து ஆண்மை, கண்ணீர் விட்டு அழுதால் அது பெண்மை, மென்மை, இப்படிலாம் சொல்லி நம்மள ஒரு மாதிரி கண்டிஷனிங் பண்ணி வச்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தைரியமா இருக்கணும், எதுவானாலும் எதிர்கொள்ளணும், பயப்படக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஆனா எச்சரிக்கையா இருக்கணும். கவலைப்படக்கூடாது, ஆனா நம்ம கேர்ஃபுல்லா முன்னாடியே அதற்கான விஷயங்களை சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். யாரு கவலைப்படுவா? தவறான கர்மம் செய்யறவங்க தான் கவலைப்படுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு பொழுதும் அங்கீகாரம் கொடுத்து நமக்குள்ள வைத்திருக்க கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளோட பலவீனம்னு புரிஞ்சுக்கோங்க. இது பலவீனம்னு தெரிஞ்சாதான் அதை விட முடியும். எனக்கு 102 டிகிரி ஜுரம் இருக்கு, அது நான் நார்மல்னு நினைச்சா நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேன்ல. சோ இது நார்மல் இல்ல. அஹ் ஏதோ உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு பார்த்து நான் சரி செய்துக்கணும். அது எப்ப செய்வோம்? இது நார்மல் இல்லைன்னு தெரிஞ்சாதானே. சோ கவலைப்படுறது, பயப்படுறது எல்லாமே நார்மலான விஷயங்கள் கிடையாது. நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்கள்லாம் நார்மல் நார்மல்னு சொல்லி நம்மள நிறைய பிரெயின் வாஷ் இருக்காங்க. உண்மையில அதெல்லாம் நார்மலே கிடையாது. ஓகேங்களா? எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்குவோம் மேம். வெரி குட். இப்ப பாருங்க, இப்ப ஒருத்தர் வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் நார்மலா தான் உட்கார்ந்து இருக்காரு. சேரும் ஸ்திரமா இருக்கு, அவரும் ஸ்திரமா தான் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து அந்த சேரை பிடிச்சு உழுக்குறாங்க. அப்ப அவர் கீழே விழுந்துடுறாரு.
இப்ப அவர் கீழே விழுந்ததற்கான காரணம் அவர் சக்தி குறைவாக இருந்திருக்கிறாரு. அவரை பிடிச்சு ஆட்டினாரு பாருங்க, அவரு இவரை விட பலசாலியா இருந்திருக்கிறாரு. கரெக்டா? எஸ் மேம். இதுதான் நம்முடைய இதுதான் நம்முடைய மனநிலையும் இருக்கு. அதாவது நாம என்ன சொல்றோம், நீ என் சேரை பிடிச்சி ஆட்டக்கூடாதுன்றோம். ஆனா அது அப்படி நடந்தா நல்லது தானே? எல்லாருமே அன்பா, எல்லாருமே மரியாதையா, எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா இப்ப கலியுகத்துல இருக்கோம்ல, அப்படிலாம் எல்லாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க நம்மளோட மனஸ்திதிய பிடிச்சி ஆட்டுறாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? நீ ஆட்டாத ஆட்டாதன்னு நம்ம எத்தனை காலம் காலமா சொல்லிட்டு இருக்கோம். மத்தவங்க கிட்டயும் சொல்றோம், இவங்க என்னோட மனம் என்ற சேரை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இதனால ஏதாவது பலன் கிடைச்சுதா? அதற்கு பதிலாக நாம சக்திசாலியா மாறிட்டான். இப்ப இந்த பிசிக்கலாவே சேர்ல உட்கார்ந்துருக்கவர் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாருன்னா, பிடிக்கிற எவ்வளவுதான் ஆட்டினாலும் அவங்க அசையவே மாட்டாங்க. கொஞ்சம் அசைஞ்சா கூட கண்டிப்பா விழவே மாட்டாங்க. அதே போல நம்மளுடைய மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம ஆத்மா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா, மற்றவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நாம ஆடவே மாட்டோம், கீழே விழவும் மாட்டோம். ஓகேவா? அப்போ எப்படி அந்த பிசிக்கல் சேர்ல இருந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு உடம்போட சக்தி கண்டிப்பா வேணுமோ, அதே போல வெளியில நிறைய சூழ்நிலைகள் நடக்கும். ஏன்னா கலியுகத்துல எல்லாரும் கர்ம கணக்குகள் செட்டில் பண்றாங்கப்பா. அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கர்ம கணக்குகள் செட்டில் பண்றாங்கன்னா ஆத்மாக்கு ஞானம் இல்லாததுனால அவங்க ரொம்பவே ஆடுறாங்க. அவங்களுக்கு உண்மையாகவே அன்பு தேவைப்படுது, அவங்களுக்கு அமைதி தேவைப்படுது, அவங்களுக்கு சக்தி தேவைப்படுது. ஆனா நாம என்ன சொல்றோம், அவங்க கிட்ட இருந்து எனக்கு நீ அன்பு கொடு, எனக்கு நீ சக்தி கொடு, நீ ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு நாம சொல்றோம். சோ அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, நமக்கு தான் இந்த சக்திகளை வளர்த்துக்கிற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நான் என்னுடைய ஒரிஜினல் குணங்கள்ல நிலைச்சிருக்கிறதுக்கு, என்னுடைய தூய்மை கெட்டு போக கூடாது, எனக்குள்ள இருக்க அமைதி கெட்டு போக கூடாது, என்னோட மனம் எப்பொழுதுமே சுகமா இருக்கணும், நான் ஆனந்தமாக இருக்கணும்னா இந்த சக்திகள் கண்டிப்பாக தேவை, அந்த சக்திகளை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்ப நாம இண்டிபெண்டா இருப்போம், மத்தவங்க மேல டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். யார் இண்டிபெண்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த சக்திகள் என்பது நாம நம்முடைய ஒரிஜினல் குணங்களை நிலைத்திருப்பதற்கு கண்டிப்பாக தேவை. சோ நேத்து நம்ம இந்த புலனடக்கும் சக்திக்கு ஆமை உதாரணத்தை பார்த்தோம். சோ இந்த ஆமை நடந்து போயிட்டே இருக்கு, அது ரொம்ப அலட்சியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஏதோ நேத்து பார்த்த டிவி சீரியல்ல நினைச்சுக்கிட்டு ஏதோ கனவுல நடந்து போயிட்டே இருக்கு. என்ன ஆமை இப்படி எல்லாம் யோசிக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். அதாவது ஆமை அலர்ட்டாக இல்ல. அப்ப என்ன நடக்கும்? யானை பக்கத்துல வர்றதும் தெரியாது, தன்னை மிதிக்கிறதும் தெரியாது. அதனால எப்பொழுதுமே அலர்ட்டாக இருக்கணும். ஆமையை கொஞ்சம் க்ளோஸா கவனிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆமை பக்கத்துல ஏதாவது வந்தா கூட அது உடனே அலர்ட் ஆகி தன்னுடைய அங்கங்களை எல்லாம் உள்ள இழுத்துக்கும். அதே போலதான் நாமளும் இருக்கணும். நம்ம யாராவது இப்படி பேசுவாங்க நான் நினைக்கவே இல்ல, திடீர்னு அப்படி பேசிட்டாங்க, திடீர்னு அப்படி நடந்துகிட்டாங்க, அதனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அதனால என்னோட ஸ்திரத்தன்மை போயிடுச்சு நம்ம ஒரு பொழுதும் சொல்லவே கூடாது. நம்ம எப்பொழுதுமே அலர்ட்டாக இருக்கணும். அதனாலதான் நேத்து முந்தா நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? விழிப்புணர்வு. எப்போதுமே அவேக்கண்டா இருக்கணும், எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். ஆமை எப்படி அலர்ட்டா இருக்கு? அதுக்கு தெரியும் யானை யானைன்னு இல்லை, பூனை மிதிச்சா கூட, எது மிதிச்சாலும் நஷ்டம் ஆமைக்கு. அதே போல மற்றவர்கள், அது யாரா வேணா இருக்கலாம். டெஸ்ட் பேப்பர் நம்ம குழந்தையா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், ரோட்ல நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், முன்ன பின்ன தெரியாதவங்களா கூட இருக்கலாம். யார் வேணாலும் டெஸ்ட் பேப்பராக இருக்க முடியும், இருக்கக்கூடும். ஆனா நாம ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தோம்னா அவங்க நம்ம காலை மிதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காலை உள்ளிழுத்துக்க முடியும். அதாவது அவங்களோட செய்கைகள் நம்முடைய மனநிலையை டச் பண்றதுக்கு முன்னாடி நாம விட்ரா பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க, ஒரு மழை வருதுன்னா ஜோன மழை டக்குன்னு கொட்ட ஆரம்பிக்காது. அஹ், ஜோன மழை கொட்டுறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் இருக்கும்ல. என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மேகம் மிகுந்து இருக்கும் மேம். வானம் கருக்கும். ஆஹ் அப்புறம் இடி இடிக்கும். ஆஹ்
ஒரு மாதிரி காற்று அடிக்கும், ஒரு மண் வாசனை வரும், இதெல்லாம் வரும்ல. அதுக்கப்புறம் தானே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப அதெல்லாம் அறிகுறிகள் இல்லையா? அதே போல நாம மற்ற மனிதர்கள் தவறாக நடந்து கொள்வதற்கு முன்னாடியே சில அறிகுறிகள் தென்படும். அதை நம்ம கவனிச்சிட்டோம்னா நாம உடனே, இப்ப மழை வருதுன்னு தெரிஞ்ச உடனே கொடை எடுத்துட்டு தானே வெளியில கிளம்புவோம். அது போல இவர்கள் தவறாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சில அறிகுறிகள் தென்படும் பொழுதே நாம உஷாராயிடணும். ஏன்? நம்மோட மனநிலையை நம்ம எப்பொழுதுமே ஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை அடையணும்னா நம்மளோட மனநிலை ஸ்திரமா இருக்கணும். சோ அந்த அறிகுறிகளை நம்ம விழிப்பு நிலையில் இருந்தோம்னா, அதனாலதான் ஆன்மீகத்துல அலர்ட்னஸ், அவேர்னஸோடு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வோடு இருக்கணும். ஓகேவா? அந்த விழிப்புணர்வோடு இருந்தோம்னா சில அறிகுறிகளை வைத்தே நம்ம தயார் நிலையில் இருப்போம். அப்ப அந்த ஆமை என்ன பண்ணுது? தயார் நிலையில எப்பொழுதுமே இருக்கிறதுனால அது உள்ள போய் அந்த ஓட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கு. இப்ப என்ன நடந்தாலும் அதற்கு எந்த சேதாரமும் இருக்காது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுதுமா. ஆஹ் சோ இப்போ சில சமயம் சில விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட முடியாது, எல்லாரையும் விட்டு விலகி போக முடியாது. சில இடங்கள்ல நாம பேச வேண்டிய டயலாக் பேசிதான் ஆகணும், செய்ய வேண்டிய விஷயங்களை செய்துதான் ஆகணும். ஆனா எதை பேசணும், எதை செய்யணும் அப்படிங்கிறது நாம இந்த சக்திகளை பார்க்க பார்க்க அந்த பகுத்தறியும் சக்தி வரும்போது நமக்கு அது புரியும். ஓகேவா? அப்ப சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும், சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்ப எந்த விஷயம் கட்டுப்பாட்டுல இருக்கு, எந்த விஷயம் கட்டுப்பாட்டுல இல்ல, இதெல்லாம் நம்ம பகுத்தறிந்து தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஆனா பார்க்காம இருப்போம். பார்த்தும் பார்க்காமல் இருக்க பழக வேண்டும். கேட்டும் கேட்காமல் இருக்க பழக வேண்டும். இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம போயிட்டு அதற்குள்ள இன்வால்வ் ஆகிட்டோம்னா என்டாங்கிள் ஆயிடும். என்டாங்கிள் ஆகுறதுன்னா என்ன? இந்த நூல் கண்டு சிக்கல் மாதிரி ஆயிடுது பாருங்க. நூல் கண்டு சிக்கல் ஆயிடுச்சுன்னா பிரிக்கிறதே கஷ்டம். அது போல ஆயிடக்கூடாது. சோ நம்ம இதுதான் விலகி இருப்பது, சாட்சியாக இருந்து பார்ப்பது. நேத்து சொன்னோம் இல்லையா? எல்லாத்தையும் நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கணும். சோ சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். ஆனா அதனால நம்ம மனசுல அது நுழையாம இருக்கணும்னா, பார்க்கிறோம் ஆனா பார்க்கலங்கிற மாதிரி இருக்கணும். கேட்கிறோம் ஆனா கேட்காம இருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தால்தான் மனநிலை எப்பொழுதுமே சீராக நம்ம வைத்துக் கொள்ள முடியும். ஆன்மீகத்துல நம்ம ஒரு பொழுதும் எல்லாரையும் விட்டு ஓடி போக முடியாது. உண்மையிலே முடியாது. இது நமக்கே தெரியும்ல. எத்தனை பேரை டைவர்ஸ் பண்ண முடியும், எத்தனை பேரை பிசினஸ் இருந்து நம்ம விலக முடியும், எத்தனை கம்பெனியை நம்ம ஜாப் சேஞ்ச் பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. சோ சில இடங்கள்ல பார்த்தும் பார்க்காம இருக்கணும், கேட்டும் கேட்காமல் இருக்கணும், சாட்சியா இருந்து பார்க்கணும். மற்றவர்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லைன்னா கூட நம்முடைய மனம் பாதிப்படையாம இருக்கணும்னா சாட்சி ஆயிடுங்க, உடனே சாட்சி ஆயிடுங்க. அந்த அந்த சீனுக்குள்ள போய் பின்னி பணஞ்சிராதீங்க. அது அவர்களுடைய நடிப்பு, அவர்களோட ரோல் அவங்க பிளே பண்றாங்கன்னு ஒரு சக நடிகர் மாதிரி நம்ம சாட்சியா இருந்து பார்க்கணும். ஆனா இந்த சாட்சியா இருந்து பார்க்கிறதுங்கிறது டக்குன்னு வராது. முதல்ல இருந்தே சாட்சியா இருந்து பார்க்கணும். அதாவது சாதாரண விஷயங்கள் நடக்கும் பொழுதே இது நாடகம், இந்த நடிகர் தன்னுடைய சமஸ்காரத்தின்படி தன்னோட ரோலை நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சாதாரண நிலையிலேயே நம்ம அந்த மாதிரி யோசிச்சோம்னா ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும் பொழுது நமக்கு சாட்சியா இருந்து பார்க்கிறது சுலபமா இருக்கும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? மறுபடியும் சொல்லட்டுமா? அதாவது ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க, நம்ம உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், அப்ப அந்த நேரத்துல என்னால சாட்சியா இருக்க முடியலையே அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நார்மலாவே அப்பப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நேத்து பார்த்தோம்ல, நம்ம அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்காவது தியானம் பண்ணணும். அப்ப அந்த ஒரு நிமிஷத்திலேயே நம்ம இந்த உணர்வை கொண்டு வரணும். இங்க எல்லையற்ற ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் அவங்க அவங்களோட ரோலை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இதை சாட்சியாக இருந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சாதாரண கர்மங்களையே நம்ம சாட்சியா இருந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு டெஸ்ட் பேப்பரா இருக்கிற அந்த சூழ்நிலையின் போது நமக்கு சாட்சியா இருந்து பார்ப்பது சுலபமாக இருக்கும். டெக்னிக்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பயிற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த புலனடக்கும் சக்திங்கிறது எவ்வளவு எளிமையா இருக்கு, இது நமக்கு ஈஸியா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஓகேங்களா? சோ நம்ம கண்டிப்பாக மற்றவர்களோட மனசோடு எமோஷனலி அட்டாச்சாக ஒரு பொழுதும் இருக்கவே கூடாது.
ஏன்னா இங்க எல்லாருமே தனித்தனி ஆனவர்கள் தான். அஹ் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுதே தனக்கான அரிசிய தனக்கான தானியத்தை கொண்டு வருதுன்னு நாம தானே சொல்றோம். அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய புண்ணிய கணக்கை பாவ கணக்கை கொண்டு வராங்க. ஓகேவா? நமக்கு இப்ப டிராமாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே கர்ம கணக்கை செட்டில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே தூய்மை ஆகியே தீர வேண்டும். ஏன்னா இப்ப சாதாரண ஒருத்தர் வரல. சர்வ சக்திமான் இந்த டிராமாக்குள்ள வந்துட்டாரு. அவர் வந்து காலனுக்கெல்லாம் காலன் அவரு. அவர் வந்துட்டாருன்னா மொத்தத்தையும் புரட்டி போட்டு சரி பண்ணிட்டு தான் போவாரு. அதனால நம்ம யார் கூடவும் எமோஷனலி அட்டாச்சாக இருக்கக்கூடாது. இந்த சங்கம யுகமே வந்து கல்யாணக்காரி யுகம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் முழுக்க கூட இப்போ உண்மையில நன்மைதான் நடக்குது. ஓகே. சோ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நன்மைக்கு தான். அப்படிங்கிறதுனால யாரோட மனநிலையோட நம்ம மனநிலையை அட்டாச் பண்ணக்கூடாது. இவங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இவங்க துக்கப்பட்டா நான் துக்கப்படுவேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரவே கூடாது. நீங்க ஏரோப்ளேன்ல போயிருந்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? முதல்ல நீங்க வந்து சேஃப்டி ஜாக்கெட் போட்டுக்கோங்க, அதற்கப்புறம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்படிதானே சொல்றாங்க. ஆனா பற்றி என்ன பண்ணோம்? நான் முதல்ல போய் ஹெல்ப் பண்றேன்னு போய் ஹெல்ப் பண்ண போவோம். ஹம்? இப்ப தண்ணியில கூட யாராவது விழுந்துட்டாங்கன்னா சேஃப்டி ஜாக்கெட் போட்டுக்கிட்டு போய் அவங்கள காப்பாத்தினா நாமளும் சேஃபா இருப்போம், அவங்களையும் சேஃபா நம்ம காப்பாத்த முடியும். இல்லையா? நம்ம அந்த நதியில எல்லாம் கடல்ல எல்லாம் கப்பல்ல போகும்போது சேஃப்டி ஜாக்கெட் போட்டு விடுறாங்கல்ல. ஏரோப்ளேன்லயும் அப்படிதான். முதல்ல நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், அதற்கப்புறமா தான் மத்தவங்களை காப்பாத்தணும். அதனால நம்ம ஒரு பொழுதும் நான் சந்தோஷமா இருக்கிறதோ நான் துக்கமா இருக்கிறதோ மத்தவங்களோட மனநிலையை சார்ந்து ஒரு பொழுதும் நாம வைத்துக் கொள்ளவே கூடாது. இந்த பற்றுல போய் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது. அதனாலதான் இந்த உயர்ந்த ஞானத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறாரு. பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொன்னதா சொல்றாங்க அர்ஜுனனை பார்த்து, நீ ஒரு ஆத்மா, இவங்க எல்லாருமே ஆத்மா. அப்ப அந்த ஆத்ம ஞானம் எல்லோருமே தனித்தனியானவர்கள்ன்றத புரிய வைக்கணும். நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, உலகத்துல இருக்கவங்களுக்கு நடந்தா வேற மாதிரி, அப்படிலாம் நம்ம நினைத்தால் அது எல்லைக்குட்பட்டது. எல்லைக்குட்பட்டதுக்கு வந்தாலே அங்க துக்கம் வரும். எல்லைக்கு அப்பாற்பட்டதுக்கு போகணும். ஓகேவா? சோ எமோஷனலி அட்டாச்சாக இருக்கக்கூடாது. இத பத்தி நம்ம நேத்து ரொம்ப டீடைல்டாவே பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, இந்த அன்புக்கும் பற்றுக்கும் இருக்கிற வித்தியாசம். அன்பு வந்து நிபந்தனை அற்றது, அன்கண்டிஷனல். நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்க மேல எப்பொழுதுமே அன்பை செலுத்துவேன். ஏன்? நம்ம அன்பு கொடுக்கலன்னா நமக்குள்ள அன்பு அதிகரிக்காது. அந்த 7 குணங்களை பத்தி டீடைல்டா பார்த்தோம் இல்லையா? அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் நம்ம எண்ணங்களில் கொண்டு வரணும், கர்மத்துல கொண்டு வரணும். அப்போ மத்தவங்க எப்படி இருக்கிறாங்க அதை பார்த்து நான் அன்பு கொடுப்பேன், இல்லைன்னா வெறுப்பு கொடுப்பேன் அப்படின்னா நமக்குள்ள இருக்க அன்பு குறைஞ்சிரும். சோ எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நம்ம கண்டிஷனல் லவ் கொடுக்க கூடாது. நீங்க எப்படி வேணாலும் இருங்க, அது உங்களோட குணம், உங்களோட பாக்கியம். நான் எப்பொழுதுமே நானாகவே இருப்பேன். அப்ப அன்பு என்பது நிபந்தனை அற்றது. இந்த பற்று இருக்கும் பொழுது பாருங்க, நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நீ இப்படி இருக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், நான் சொல்ற மாதிரி தான் நீ பண்ணணும், நான் சொல்ற மாதிரி தான். அது எல்லாமே பற்றுனாலே கண்டிஷனல். அன்பு என்பது நிபந்தனை அற்றது. ஸோ டீட்டாச்மெண்ட், விலகி இருப்பது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? கண்டிப்பாக மனிதர்களை விட்டு விலகுவது கிடையாது. டீட்டாச்மெண்ட்னா மன உணர்வுகளில் இருந்து விலகி இருப்பது. உங்களோட மனநிலை எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய மனநிலை எப்பொழுதுமே சீராக இருக்கும். இதுதான். அப்ப விலகி இருப்பது என்பதை நிபந்தனையற்ற அன்புன்னு கூட சொல்லலாம். டீட்டாச்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அன்கண்டிஷனல் லவ். இதை பத்திலாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ஓகேங்களா? இங்க நம்ம பாயிண்ட்ஸ் சொல்றோம், ஆனா நீங்களும் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அன்பு உண்மையிலேயே நமக்கு விடுதலை கொடுக்குது. பற்று என்ன பண்ணுது? சங்கிலியால பிணைக்குது. இல்லையா? 2 பேர் உடம்பால ஒட்டி இருக்கிறாங்க, அவங்களால எப்படி இருக்க முடியும்? அது ஒரு அது வந்து எப்படி ஒரு ஃப்ரீடம் இல்லாம இருக்குது இல்ல, டிபெண்டன்சி ஆயிடுது இல்ல. இப்ப நம்ம சின்ன வயசுல கூட ஒரு கேம் விளையாடும், 2 பேரோட ஒரு ஒரு காலையும் சேர்த்து கட்டி போட்டுருவாங்க, இப்ப ஓடுனுவாங்க. இப்ப நம்மளால ஓட முடியாது இல்ல. அது போல பற்று வந்து நம்மை சங்கிலியால பிணைக்குது. பற்று எப்பொழுதுமே வலியை தான் தரும். பற்று எப்பொழுதுமே காயத்தை தான் ஏற்படுத்தும். பற்று எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை தான் கொடுக்கும். இன்செக்யூர்டா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அன்பு எப்பொழுதுமே சுகத்தை தான் தரும். ஓகேவா? அன்பினால நமக்கும் நன்மை, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கும் நன்மை. பற்று நமக்கும் கெடுதல் செய்யும், நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களுக்கும் கெடுதல் மட்டுமே தான் செய்யும். நிறைய டைம் வந்து நம்ம மனசால காயப்படுறோம்ல,
அப்ப என்ன பண்றோம்? நாம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்காக, நம்ம யாருக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்றோமோ அவங்களுக்கே நம்ம நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பிடுறோம். நடக்குதா இல்லையா? இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு நம்ம யார அதிகமா நினைக்கிறோம்? நம்ம யார ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள பத்தி தான் நம்ம நெகட்டிவா யோசிக்கிறோம். அப்போ நம்மளோட வலி, துக்கம் அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தானே போகுது. போகுதா இல்லையா? சொல்லுங்க. எஸ் மேம். ஆஹ் அப்ப நம்ம யார ரொம்ப நேசிக்கிறோமோ, யாரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மை அறியாமலே நம்ம நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பி கெடுதலை கொடுக்கிறோம். ஏன்னா இந்த துக்கம், வலி, வேதனை, காயம் கூட நம்ம கிட்ட இருந்து போய் அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்க சக்தியும் குறைக்கும். அப்ப அது கெடுதல் தானே. சோ அதனாலதான் பற்று என்பது பாடி கான்சியஸ்னஸ், உடல் உணர்வு. அன்பு என்பது ஆத்மா, ஆத்ம உணர்வு. சோல் கான்சியஸ்னா அங்க அன்பு இருக்கும், பாடி கான்சியஸ்னா அங்க பற்று இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து நம்ம இந்த அஷ்ட சக்திகள்ல பார்வதிய அந்த 9 நாட்களில் வணங்குவாங்கல்ல ஒரு நாள். சோ பார்வதிங்கிற பேருக்கான அர்த்தம் என்னன்னா பரிவர்த்தனை செய்ய தயாராக இருக்கும் ஆத்மான்னு அர்த்தம். பரிவர்த்தனைனா மாற்றம், தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கும் ஆத்மாதான் பார்வதி. புரியுதுங்களா? இங்க பிரம்மா குமாரியில கூட என்ன ஸ்லோகன் சொல்றோம்? சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் செய்யும் பார்வதி நான். நான் என்ன மாத்திக்கிறது மூலமா இந்த உலகத்தை மாற்றுவேன். இப்ப நிறைய பேருக்கு தோணும், நான் எங்க உலகத்தை மாற்றுறது? ஒண்ணும் இல்ல, நீங்க எங்க இருக்கீங்க? உங்க உடல், உங்களோட உறவுகள், நீங்க வேலை செய்யற இடம், உங்க வீடு, நீங்க இருக்கிற லொக்காலிட்டி, இதெல்லாம் உங்க உலகம் தானே. அப்ப நான் மாறும் பொழுது என்னுடைய உடலில் மாற்றம் வரும், என்னுடைய உறவுகளில் மாற்றம் வரும், நான் இருக்கிற வாயுமண்டலம் மாறும். அப்படின்னா உலகம் மாறுதா இல்லையா? அப்ப என்னை மாத்திக்கும் போது என்னோட உலகம் மாறுதா இல்லையா? ஆமா மேடம். எல்லாரும் ஆஹ் ஏன்னா வெளியில நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. வழக்கமா என்ன நடக்கும்? யாராவது நம்மள நிந்தனை பண்ணிட்டா ஒண்ணு கோபம் வரும், இல்லைன்னா கண்ணுல தண்ணி வரும். ஆனா நான் இப்ப என்ன மாத்திக்கிறேன். நான் புலனடக்கும் சக்தியை பயன்படுத்துறேன். என்னோட வாய் அது இஷ்டத்துக்கு எதுவும் பேசாது, என்னோட கை முன்னாடி நடந்த மாதிரி நடந்துக்காது, என்னோட மனம் முன்னாடி யோசிச்ச மாதிரி யோசிக்காது. நான் இப்ப என்ன மாத்திக்கிறேன், நான் ஸ்திரத்தன்மையோட இருக்கேன். அப்படின்னா என்கிட்ட இருந்து வெளிப்படுகிற எனர்ஜி மாறுதே. அப்ப என்னை சுத்தி இருக்கிற விஷயங்களும் மாற்றம் வரும். சோ என்னுடைய உலகத்தில் மாற்றம் வரும். சுய மாற்றத்தின் மூலம் நான் உலகம் மாற்றம் செய்யறேன்னா முதல்ல நம்முடைய உலகம், நமக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்க உலகம் மாறும். அப்ப நான் பரிவர்த்தனை செய்ய தயாராக இருக்கும் பார்வதி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நாம கொண்டு வரணும். இது கூட நம்ம ஒரு மந்திரமாக பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து இப்போ ஆமை வந்து யானை வருதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அங்கங்களை எல்லாம் உள்ள கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிடுச்சு. ஓகேவா? ஆனா ஒரே பயமா இருக்கு. ஐயோ, யானை வந்துருச்சா, போயிடுச்சா, என்ன மிதிச்சிடுமா, ஒருவேளை இந்த ஓடு வேலை செய்யுமா, செய்யாதான்னு ஒரே குழப்பம் வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல மனசு வந்து டென்ஷன் ஆச்சுன்னா தப்பு தப்பா யோசிக்கும். தப்பு தப்பா யோசிச்சா தப்பு தப்பான முடிவு எடுக்கும், தலையை வெளியில எட்டி பார்க்கும், பதட்டத்துல கை காலு வெளியில வந்துரும். இப்ப யானை மிதிச்சிடும். அதனால உள்ள போன ஆமை தனியாக இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில சூழ்நிலைகள் சாதகமா இல்ல, நெகட்டிவ் எனர்ஜியோட இருக்குன்னா நான் உள்முக குகைக்கு போயிடுறேன். இந்த உள்முக குகைக்கு போறதுன்னா புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதா? உள்முக குகைக்கு போறதுங்கிற அந்த அப்ப நிறைய தடவை நான் அதை யூஸ் புரியல மேம். ஆஹ் உள்முக குகை அப்படின்னா இப்போ வெளியில இருக்கிறதுனா என்ன? நம்ம பொதுவா எப்பவுமே வெளியில தான் இருக்கும். அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, இங்க எப்படி இருக்கு, கூட இருக்கிறவங்க என்ன பேசுனாங்க, கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமா பேசுனாங்களா, எனக்கு சாதகமா பேசினாங்களா. சோ இது எல்லாமே வெளிமுக பார்வை. உள்முக பார்வைனா நான் என்ன மட்டும் பாக்குறேன். வெளியில இருக்க விஷயம் சரியில்லை, ஆனா உடனே நான் வந்து ஆத்ம உணர்வுக்கு வந்துடுறேன். என்னோட எண்ணங்களை கவனிக்கிறேன், என்னோட உணர்வுகளை கவனிக்கிறேன். அந்த இடத்துல நான் என்ன எண்ணம் ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுல மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். அப்படின்னா உண்மையில நான் உடலால வெளியில இருப்பேன், ஆனா மனதால உள்ள போயிடுவேன். இப்ப புரியுதுங்களா உள்முக குகைனா? புரியுது மேம். இதுதான் வந்து ஆமை தன்னுடைய ஐம்புலன்களை உள்ள எடுத்துக்கிறது.
நான் ஆத்மா, வெளியில இருக்க சூழ்நிலை தவறா இருக்குன்னு உடனே உள்முக குகைக்கு போயிடுறேன். முதல்ல அட்டென்ஷன் என்னோட எண்ணங்கள் உணர்வுகள் மேல வந்துடுது. அப்போ நான் தனியா இருக்கக்கூடாது, பரமாத்மாவை என் கூட வச்சுக்கணும், பரமாத்மாவை என்னுடைய துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அஹ் இப்ப இந்த உலகத்துல கூட பாருங்க, யார் ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க, செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, கூடவே ஒரு பாதுகாப்பு படையை கூடவே கொண்டு போறாங்க. எவ்வளவு உயர்ந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அவ்வளவு பாதுகாப்பு படையின் நம்பரும் அதிகமா இருக்கு. நாம யாரு? நாம பரமாத்மாவோட திருஷ்டிப்படி நாம எல்லாரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள். நாம நம்மை பற்றி ரொம்ப தாழ்வா நினைக்கிறோம். ஆனா பரமாத்மா என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்னோட குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறார். அப்போ பரமாத்மாவே நமக்கு பாடி கார்டா இருக்க ரெடியா இருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? பரமாத்மாவை கொண்டு நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். பரமாத்மாவை நினைவு செய்யணும், அன்போடு நினைவு செய்யணும். அப்போ அப்படி நினைவு செய்தா அவரு நமக்கு எவ்வளவு சக்தி கொடுப்பார். அவரை விட பெரிய பாடி கார்டு உலகத்துல வேற யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது சிஸ்டர். முடியாதுப்பா. ஆஹ் ஆனா இங்க என்னன்னா, பரமாத்மா வெளியில இருக்கவங்க வாயை அடைக்கணும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும், அவங்கள சரி பண்ணணும், இப்படி நினைக்கிறது கிடையாது. உள்முக குகை, என்னோட மனசு ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு, அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? So, பரமாத்மா என் கூட இருக்காருன்னா என்னுடைய மனம் ஸ்திரமா இருக்கு, அப்படிதான் நினைக்கணும். வெளியில ரொம்ப தப்பா பேசுறாங்க பாருங்க, அவங்கள மாத்தணும், அவங்கள சரி பண்ணணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இது கிடையாது. அப்படின்னா அது வெளிமுக பார்வை. உள்முக பார்வைன்னா நான் என்னை கவனிப்பது. இப்ப என்னோட மனம் ஸ்திரமாக இருப்பதற்கு பரமாத்மா என்னோட துணையாக இருக்கிறாரு. இது எப்போ நடக்கும்னா, எப்பொழுதுமே பரமாத்மா கூட ஒரு சம்பந்தம் இருக்கணும். எல்லாருமே தயவு செய்து பரமாத்மாவோட பேசி பழக ஆரம்பியுங்கள். பரமாத்மாவோட அறிமுகம் கிடைச்சிடுச்சுல்ல. பரமாத்மா ஒளி புள்ளியா இருக்கிறாரு, பார்க்கிறதுக்கு ஜோதி ஸ்வரூபம், பிரகாசமான ஜோதியாக இருக்கிறாரு. அவர் ரொம்ப பவித்திரமானவர். அவரை விட பவித்திரமானவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரை போல சுயநலம் இல்லாத சேவை செய்யறவர் யாருமே கிடையாது. அவரை போல நிபந்தனை இல்லாத அன்பு கொடுப்பவர் யாருமே கிடையாது. நம்ம ஒரு மனிதரை கூட எப்போ விரும்புவோம்? அவங்க கிட்ட குணங்கள் நிறைய இருந்தா அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க இறைவன் குணங்களின் கடலாக இருக்கிறார், சக்திகளின் கடலாக இருக்கிறார். பரமாத்மாவோட அறிமுகம் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா அவர் கூட நம்ம எவ்வளவு பேசணும், பழகணும், இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். சோ தியானத்துல உட்கார்ந்து அவர் பரந்தாமத்துல ஒரு ஒரு கோல்டன் ரெட் லைட் பேக்ரவுண்ட்ல இருக்காரு, சின்ன டாட் மாதிரி இருக்காரு, ஆனா பிரகாசமான ஒளியோட இருக்காரு. அவரை பாருங்க, அவர் கூட பேசுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தியான வர்ணனை எல்லாம் சொல்ல தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க நார்மலாவே பேசுங்க. அப்பான்னு சொல்லுங்க, பாபான்னு சொல்லுங்க. இப்ப அப்பான்னா கூட நம்ம லௌகீக அப்பா ஞாபகத்துக்கு வருவார். பாபா அப்படின்னா அது கண்டிப்பா சிவபாபாவை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால பாபா, நீங்க இத்தனை நாளா என்ன பிரிஞ்சிருந்தீங்க, இத்தனை நாளா நான் உங்களை பிரிஞ்சிருந்தேன், இத்தனை நாளா உங்களை நான் புரிஞ்சுக்காமலே இருந்தேன், இந்த மாதிரி எத்தனை எத்தனை விஷயங்கள். இப்பதான் பாபா எனக்கு உங்களை பத்திலாம் தெரிஞ்சுது, நீங்க இப்படியாமே அப்படியாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசணும். இது எதுவுமே வாய் விட்டு பேசுறது கிடையாது, மனசால பேசணும். நீங்க அந்த மாதிரி பண்ண பண்ண அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு அதிகரிக்கும், அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கும். சோ இந்த சக்தி தானே நமக்கு வேலை செய்ய போகுது. நம்ம என்ன சொன்னோம்? அஹ் ஞான அஸ்திரங்களோடு ஆத்மாவின் சக்தியும் சேர்ந்தாதான் திவ்ய குணங்கள் வெளிப்படும்னு சொன்னோம். அப்ப அந்த சக்தியை கொடுப்பதற்கு அவர் தயாரா இருக்கிறாருல்ல. அவர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்குது, அவர்கிட்ட இருந்து சாந்தி கிடைக்குது, அவர் சுகக்கடலாக இருக்கிறார். எப்படி இந்த போனை கொண்டு போய் பிளக்ல மாட்டிட்டோம்னா அங்கிருந்து கரண்ட் பாஸ் ஆகி பேட்டரி சார்ஜ் ஆகுதோ, அது போல நான் ஆத்மா பரமாத்மாவோட இணையணும்ல. அங்க அன்பு, அந்த சம்பந்தம், உறவு இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் ஏதாவது ஒரு சம்பந்தத்துல நினைங்க. அவர் அப்பா, நீங்க குழந்தை, அவர் அம்மா, இல்ல அவர் ஃப்ரெண்டு, அவர் டீச்சர், அவர் எல்லா உறவுகளிலும் இருக்கிறார். இப்ப அவர் கூட அந்த பேசி பழகுற அந்த பழக்கம் இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்பொழுது ஆமை உள்ள போய் உட்கார்ந்துக்குது பாருங்க. அப்போ அதே மாதிரி நேரத்துல நீங்களும் உள்ள பரமாத்மாவோட இருந்து பாருங்க, அப்ப தெரியும். அப்ப சொல்வீங்க, நீங்க எனக்கு புலனடக்கும் சக்தி ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யுது. செய்வீங்களா? செய்து பார்த்துட்டு சொல்வீங்களா? செய்யறோம்ப்பா. ஓகே. அடுத்தது
இப்ப நீங்க வந்து அந்த குருஷேத்திரம் யுத்தம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு கீதாபதேசம் பண்றார். அதாவது சிவ பரமாத்மா இப்ப நமக்கு ஞானம் கொடுக்கிறார். அதற்கப்புறமா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரோட தேரை ஓட்டுவார். அதாவது சிவ பரமாத்மா நம்ம வாழ்க்கை என்னும் படகை அவர் ஓட்டுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்ற டைரக்ஷன் படி நம்ம நடந்துக்கிறோம்னு அர்த்தம். அதே போல நிறைய அஸ்திரங்களை அர்ஜுனன் எடுத்து எதிரில இருக்க எதிரி கூட சண்டை போடுவான். அப்ப அதே போல நாமும் ஞான அஸ்திரங்களை எடுத்து நம்ம சண்டை போடுறோம். ஆனா எதிரில இருக்கிற மனிதர்கள் கூட கிடையாது. நம்ம மனசுல இருந்தே நம்ம பழைய நம்பிக்கைகள், பழைய அபிப்பிராயங்கள், பழைய சமஸ்காரங்கள், சில எண்ணங்களை கொண்டு வரும். அந்த எண்ணங்களோட நம்ம சண்டை போட போறோம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? அதாவது முதல்ல இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்தது நம்மளுடைய தேரை அவர் ஓட்டுகிறார். மூன்றாவதாக அர்ஜுனன் சண்டை போட்டான்ல, அது போல நிறைய ஞான அஸ்திரங்கள், இதெல்லாம் நம்மளோட நோட் புக்ல இருக்கணும். இதெல்லாம் நம்ம தியானத்துல திரும்ப திரும்ப சொல்லி பழகணும். ஞானம் கேட்கும் பொழுது நல்லா இருக்குல்ல. இப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு டெஸ்ட் பேப்பர் இருக்கு. அப்ப இங்க கிளாஸ்ல கேட்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அந்த பாயிண்ட உடனே எழுதிக்கோங்க. நம்ம இந்த பிடிஎஃப் எல்லாம் கூட ஷேர் பண்றோம். அந்த மாதிரி ஞான அஸ்திரங்களை பொறுக்கி பொறுக்கி, இத ஞான அஸ்திரங்கள் சொல்லலாம், ஞான ரத்தினங்கள் சொல்லலாம், ஞான ஆயுதங்கள் சொல்லலாம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம நார்மலாகவே மனசுக்குள்ள மந்திரம் ஜபிக்கிற மாதிரி ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ரிப்பீட் பண்ணணும். அந்த மாதிரி ரிப்பீட் பண்ண பண்ண அதை குறித்து நம்ம சிந்தனை செய்ய செய்ய அந்த தேவையான நேரத்துல அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அது வந்தா இப்ப பிரச்சனை வெளியில இல்ல. பக்தியில என்ன காமிச்சிட்டாங்க? துரியோதனன் அசுரன்னு யாரோ வெளியில இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. அதனால நாமளும் என்ன பண்ணோம்? மனிதர்களை எல்லாம் துரியோதனர்களாகவும் அசுரர்களாகவும் பார்த்தோம். உண்மையா அது கிடையாது. அசுரன் துரியோதனன் எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கான். நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய குணங்கள் சில எண்ணங்களை கொண்டு வருது. அப்ப அது என்ன பண்ணுது? நம்மள போட்டு அமுக்குது. இப்ப நாம என்ன பண்றோம்? ஞான அஸ்திரங்களை பயன்படுத்துறோம். மனசு ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வருது, புத்தி ஒரு சரியான எண்ணத்தை கொண்டு வரணும். அப்ப புத்தி அந்த ஞானத்தின் மூலமா கொண்டு வந்த எண்ணமும், மனசு வந்து பழைய நம்பிக்கை பழைய சமஸ்காரத்தில் கொண்டு வந்த எண்ணமும் ரெண்டும் மோதணும். அப்ப மோதும் பொழுது ஞான அஸ்திரம் இந்த பழைய எண்ணத்தை, தவறான எண்ணத்தை அழிக்கும். அப்போ பழைய சமஸ்காரம் அழிய ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? புரியுதுமா. புரியுதுங்க மேம். புரியுது. சோ நீங்க இதுதான் தியானம்ங்கிறது. நீங்க தியானம் பண்ணும் பொழுதே இந்த அஸ்திரங்களை எல்லாம் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லி பழகுங்க. அதை குறித்து சிந்தனை பண்ணுங்க. அப்ப வந்து அந்த சூழ்நிலை வரும் பொழுது அந்த எண்ணத்தை நீங்க கரெக்டா கொண்டு வந்துருவீங்க. அப்போ உங்களோட அந்த பலவீனமான எண்ணம் மடிந்து விடும். இதுதான் வந்து புத்தி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இதற்கு வந்து சுயமரியாதை, சுவமான பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்ப இன்னைக்கு உலகத்துல கூட பாருங்க, யார் பவர்ஃபுல் சீட்ல இருக்காங்களோ அவங்க வந்து சொல்றதெல்லாம் நடக்கும். ஒருத்தர் மினிஸ்டரா இருக்காருன்னா அவர் சொல்றதை கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே மினிஸ்டர் சொல்றதை கேட்பாங்க. ஆனா அதிகாரத்தை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவருக்கு சீட்டு போயிடுச்சு அப்படின்னுவாங்க. அப்ப அவர் பேசுறதுல பவரே இருக்காது. அதே போல நான் ஆத்மா சுயமரியாதை அப்படிங்கிற அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார வேண்டும். சுயமரியாதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸ்வமானம். அதாவது உலகத்துல சுயமரியாதைங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு ரொம்ப தவறான அர்த்தம் வச்சிருக்காங்க. அது அகங்காரம், ஈகோவை தான் அவங்க சுயமரியாதைன்றாங்க. ஆனா இங்க வந்து ராஜயோகத்துல சுயமரியாதை அப்படின்னா ஆத்மாவை பற்றி இருக்கிற அந்த உயர்ந்த மதிப்பு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள். இப்போ உதாரணமாக, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, நான் மாஸ்டர் தூய்மை கடல் ஆத்மா. அதாவது இறைவனுடைய மகிமைகள் என்னென்னவோ அது எல்லாத்துக்கும் நம்ம மாஸ்டர்ங்கிற வார்த்தை போட்டுக்கணும். மாஸ்டர்னா என்ன அர்த்தம்னா அந்த குணங்களுக்கு அந்த சக்திகளுக்கு நான் அதிகாரின்னு அர்த்தம். நான் உரிமை உள்ளவன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல நான் ஆத்மா மாஸ்டர் சாந்தி கடல். சோ இந்த மாதிரி சுயமரியாதைகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சோ அதை நீங்களும் பயிற்சி பண்ணுங்க. இது எல்லாமே வந்து ஒரு மந்திரம் மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். சோ எப்பெல்லாம் மனசு சும்மா இருக்கோ, பெருசா ஒண்ணும் வேலை இல்லை, கைப்பாட்டு ஏதோ வேலை செய்யுதுன்னா இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க பயிற்சி பண்ணுங்க. எழுதி கூட பார்க்கலாம். இந்த சுயமரியாதை சுமானத்தெல்லாம் வந்து நீங்க எத்தனை தடவை வேணாலும், 100 தடவை 200 தடவை எத்தனை தடவை வேணாலும் எழுதி பார்க்கலாம். அதை குறித்து நீங்க சிந்தித்தும் பார்க்கலாம். அப்ப வந்து
இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்தியே கொடுக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், நான் என்னை பரிவர்த்தனை செய்து கொள்ள தயாராக இருக்கும் பார்வதி. சோ இந்த மாதிரி ஸ்வமானம்ங்கிற அந்த சிம்மாசனத்துல நம்ம போய் ஏறி உட்கார்ந்துட்டோம்னா இந்த மனம், புத்தி, சமஸ்காரம், நம்முடைய கர்ம இந்திரியங்கள்லாம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும். சோ இதெல்லாம் கூட மந்திரம் போலதான். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா சில மந்திரங்களை கொடுக்கிறோம். இதெல்லாம் உங்க நோட் புக்ல இருக்கணும், உங்களோட பயிற்சியில இருக்கணும். என்ன மந்திரம்னா, சூழ்நிலைகளும் மனிதர்களும் என் மனநிலையின் மீது எந்த பிரபாவத்தையும் ஏற்படுத்த முடியாது. என்னுடைய உயர்ந்த மனநிலையின் மூலம் நான் சூழ்நிலைகளின் மீதும் மனிதர்களின் மீதும் பிரபாவத்தை ஏற்படுத்துவேன். பிரபாவம்னா என்ன? இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பாதிப்பு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்க அதை நோட் பண்ணிட்டு பயிற்சி பண்ணுங்க. இது இன்னும் ஷார்ட்டா சொல்றதானா, ஐ எம் ரெடி டு சேஞ்ச், ஐ எம் அன்டச்ட். அன்டச்ட்னா என்ன அர்த்தம்? என்னோட மனதை யாராலும் டச் பண்ண முடியாது. உங்க மனநிலை என்னோட மனநிலையை டச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். நான் விலகி இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஐ எம் அன்டச்டு. இந்த மாதிரி மந்திரங்களை நம்ம நிறைய தடவை மனசுக்குள்ள, எதையும் வாய் விட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே மனசுக்குள்ள நம்ம நிறைய தடவை பயிற்சி பண்ணும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சக்தியை நீங்க அனுபவம் பண்ணுவீங்க. சோ சாதாரணமாவே இது பயிற்சி பண்ணோம்னா அந்த தேவையான நேரத்துல அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக நமக்கு மாறிவிடும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணலாமா? ரெடியா எல்லாரும்? சரி, ஓகே. நம்ம இப்போ மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணலாம். எல்லாரும் ஸ்திரமா உட்கார்ந்துக்கோங்க. ஓம் சாந்தி. எங்கே சக்தி இருக்கிறதோ அங்கேதான் தெய்வீக தன்மை இருக்க முடியும். ஒரு ஆமை ஆபத்து வரும் பொழுது எப்படி சட்டென்று தன்னுடைய புலன்களை உள்ளிழுத்துக் கொள்கின்றதோ அதே போல வெளிப்புற சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பொழுது நான் ஆத்மா என்னுடைய ஒரிஜினல் தன்மையில் நிலைத்திருப்பதற்காக வெளிப்புற நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து என் மனதை விலக்கி ஒரு நொடிக்குள் உள்முக குகைக்குள் சென்று பாதுகாப்பாக அமர்ந்து கொள்கின்றேன். சர்வசக்திவான் பரமாத்மாவை என்னுடைய துணையாக வைத்துக் கொள்கின்றேன். அவரது துணை எனக்கு பல யானைகளின் பலத்தை தருகின்றது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. நான் நாள் முழுவதும் அவ்வப்பொழுது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதை எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். சர்வசக்திவான் சிவபாபா எப்பொழுதும் என்னுடனேயே இருக்கின்றார் என்ற எண்ணத்தை அடிக்கடி நான் கொண்டு வருகின்றேன். எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால், யாருடனும் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில நொடிகள் இந்த பயிற்சியை செய்த பின்னரே கர்மங்களை செய்யவோ பேசுவதோ நான் ஆரம்பிப்பேன். இதனால் நான் எப்பொழுதுமே என்னுடைய ஆத்ம சக்தியை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றேன். என்னால் வெகு சுலபமாக விலகி இருக்க முடிகின்றது. அதே நேரம் அன்பாகவும் இருக்க முடிகின்றது. என்னால் இந்த நாடகத்தின் எந்த ஒரு காட்சியையும், ஒரு மனிதரின் எந்த விதமான நடிப்பையும் சாட்சியாக இருந்து பார்க்க முடியும். என்னால் அன்டச்டாக இருக்க முடியும். என்னிடம் சர்வ சக்திகளும் இருக்கின்றன. நான் சிவனின் பார்வதி. என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். நான் சக்திசாலி ஆத்மா. ஓம் சாந்தி.